நண்பர்களே, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட சைபர் கிரைம் மூலமாக ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் அதிகமாகிட்டே போகுது. இவங்க ஹவாலா நெட்வொர்க்கோடையும் கணக்கில் இருக்காங்க. ஹவாலா பணங்கிறது வெளிநாட்டில் இருந்து நடைமுறையில் இல்லாமல், அதாவது முறைப்படி இல்லாமல் பணத்தை இங்கே உள்நாட்டுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வர்றது. இந்த முறையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் ஒரு நபர் உங்கள்கிட்டேருந்து, இப்போ உங்கள் அண்ணன் உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு பணம் அனுப்ப நினைக்கிறாருன்னா, வெளிநாட்டில் இருந்து ஒரு நபர் உங்கள் அண்ணன்ட்ட என்ன பண்ணிடுவார், பணத்தை வாங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பக்கத்துலேயோ எந்தாவது ஒரு ஏரியாவில் வர சொல்லி அங்கே வந்து அந்த பணத்தை உங்களுக்கு தந்துடுவாங்க. அதாவது இந்தியாவில் உங்கள் ஊர் பக்கத்துலேயே தந்துடுவாங்க. இப்படி தான் இந்த ஹவாலா நெட்வொர்க் என்ன ஆகிட்டு ஆப்ரேட் ஆகிருந்து. இதில் போகிற பணம் எல்லாம் எதுனா இல்லீகல் ஆக்டிவிட்டி, ட்ரக்ஸ் கடத்துறது, ஆர்ம்ஸ் கடத்துறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால தான் இது ஒரு சட்ட விரோதமான பணப்பரிமாற்றம். இந்த பண பரிமாற்றமும் சைபர் கிரைமையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணமாக இதே மாதிரி தான் உங்கள் அண்ணன் இப்போது வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்ப ட்ரை பண்ணுறாரு, 1 லட்ச ரூபா அனுப்ப ட்ரை பண்ணுறாருன்னு வைங்களேன். இதே போல் அந்த ஹவாலா ஏஜெண்ட் வெளிநாட்டில் உங்கள் அண்ணன்கிட்டேருந்து அந்த 1 லட்ச ரூபாய் என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. ஆனால் இங்கே டைரெக்டாக முன்னாடி கொண்டு வந்து தரது மாதிரி உங்கள் வீட்லேயோ உங்கள் பக்கத்து ஊர்லேயோ வந்து தரமாட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது வட மாநிலங்களில் டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்களில் மக்கள்கிட்ட இருந்து சைபர் கிரைம் மூலமாக ஏமாத்தின பணத்தை என்ன பண்ணுறாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்பி விட்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஏமாற்றப்பட்ட மக்கள் 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் என்ன ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இப்போது உதாரணமாக ஹரியானாவில் இழந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா 1930 கால் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கும். அதனால் உங்கள் அக்கௌண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. எப்போ வரைக்கும் அந்த ஹரியானா போலீஸ் அந்த ஃப்ரீஸை எடுத்து விடுறது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அந்த அக்கௌண்ட்டையே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இதனால் ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த ஹவாலா முறையில் பணத்தை வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறத என்ன பண்ணுங்கள், தவிர்த்துடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னாலும் அவங்கள்ட்டேன்னு என்ன சொல்லுங்கள், அந்த முறையில் அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்கள். லீகலாக பேங்க் மூலமாக அனுப்ப சொல்லுங்கள். அதில் மணி ட்ரான்ஸ்ஃபர், லீகலான மணி ட்ரான்ஸ்ஃபர் நிறைய இருக்குது, அது மூலமாக அனுப்ப சொல்லுங்கள். இதை நீங்கள் தவிர்த்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லது நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்களோ அங்கே போய் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த அமௌண்ட்டை, அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீ பண்ண முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க.